ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மாங்காய். இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். துவரம்பருப்பில் 2 தக்காளி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்தளவுக்கு பூண்டு உரித்து போட்டுக்கிட்டு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் கரண்டி வச்சு. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம். கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸ்பூன் சின்னதாக இருக்கனால நான் 2 தடவை போட்டுக்கிறேன். சாம்பார் இப்போ கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்க பருப்பு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் போட்டுடலாம். மாங்காய் போட வேண்டாம், முருங்கைக்காய் மட்டும் போட்டுக்கலாம். மாங்காய் போடுறதுனால புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். வச்சுக்கலாம். கூட முருங்கைக்காய் பொடியை மாங்காய் போட்டால் கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் முருங்கைக்காய் பாதி வந்தப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து முருங்கைக்காய் பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் போட்டுக்கலாம். போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இதோட நரம்பு பிடிக்கலைன்னா எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாம். நான் இப்படியே போடுறேன். சாம்பார் அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம், இல்லை அடி பிடிச்சிரும் பருப்பு. முருங்கைக்காய் இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நல்லா கலக்கிட்டு எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.